ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கம்மங்கூழ் வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது நம்ம உடல் சூடு குறைஞ்சி உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை தரும். அதே மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த்தும் தரும் நம்ம உடம்புக்கு. அதனால் இதை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். கம்மங்கூழ் செய்கிறதுக்கு இப்போ நம்ம கம்பை வந்து 2 தண்ணியில் நல்லா கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் வந்து கம்பு வந்து எடுத்திருக்கேன். அதை தான் 2 தண்ணியில் கழுவி இப்போ ஊற வச்சுருக்கேன். இந்த 1 கிளாஸே நம்ம 2-3 பேர் நல்லா தாராளமாக கம்மங்கூழ் குடிக்கிறோம், அந்த அளவுக்கு வரும். அதனால் நான் இந்த 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். நல்லா இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க 1 மணி நேரம். 1 மணி நேரத்துக்கு பிறகு இந்த தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சிடலாம். வடிச்சிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு 1க்கு பாதியாக நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் மணலாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் வந்து இன்றைக்கி இதை வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து பழைய சாதம் இருக்குல்ல, அந்த பழைய சாதத்தோட தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். பழைய சாதம் இல்லாதவங்க சாதம் வடிக்கிற கஞ்சி இருக்கும்ல, சாதம் வடித்த கஞ்சி, அந்த கஞ்சியை கூட கொஞ்சம் புளிக்க வச்சு அதை வந்து நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அதை 2 கிளாஸ் ஊற்றி அதை நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு நம்ம கூழ் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க, இல்லை 3 கிளாஸ் கூட தண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் நான் 4 கிளாஸ் எடுத்திருக்கேன். கம்பில் நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கோம். அதனால 3 கிளாஸுன்றது போதுமானதாக தான் இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்ச கம்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விடணும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் கலந்து விடணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படியே விட்டுட்டோன்னா கட்டி பிடிச்சிக்கிறோம். அதனால் நம்ம டக்குன்னு கம்பெல்லாம் நம்ம அதில் சேர்த்துட்டு தண்ணியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இந்த நார்மலாக இப்போ நான் நார்மல் தண்ணியில் தான் கலந்துருக்கேன். நீங்கள் நார்மல் தண்ணிக்கு பதிலாக அந்த சாதம் வடித்த தண்ணியை புளிக்க வச்சு அந்த தண்ணியில் கூட இந்த கம்பு செய்யலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்படின்னு நல்லா கைவிடாமல் ஒரு 3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டுருங்க. அப்போ தான் அது வந்து கட்டி செய்யாது. அதுக்கு பிறகு நல்லா இது கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி நல்லா நுரையாக வர ஆரம்பிக்கும். இந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கீழே வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் கம்பு. இந்த நுரையெல்லாம் அடங்கின உடனே அது வந்து கொஞ்சம் நல்லா முக்கால்வாசி வெந்திருக்கும் கம்பு. அதுக்கு பிறகு நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே அடுப்பில் இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து கம்புக்கூழ் செய்யுங்க. மீடியம் இல்லைன்னா சிம்மில் கூட வச்சு செய்யலாம். ஆனால் ஹையில் வச்சிடக்கூடாது. ஹையில் வச்சுட்டா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். கம்பு வந்து ஒரு முக்கால்வாசி வெந்த பிறகு நம்ம இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துடக்கூடாது. அதை நான் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். கொஞ்சமாக மட்டும் கல்லுப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 20-25 நிமிஷத்தில் கம்பு வந்து நல்லா வெந்துடும். கம்பு வெந்துருச்சுன்னா ஒரு நல்ல வாசனை வரும். அதுக்கு பிறகு கம்போட கலரும் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். அதை பொறுத்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக அந்த பாத்திரத்தை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் மண் பாத்திரத்தில் செஞ்சுருக்கிறனால இங்கே பாருங்கள், நம்ம இறக்குன பிறகும் நல்லா கொதிச்சுட்டு தான் இருக்கும். இதை வந்து நான் எப்போவுமே ஈவினிங் டைமில் தான் செய்வேன். ஏன்னா அப்போ தான் வந்து நைட்டு ஃபுல்லாக ஆற விட்டுட்டு காலையில் எடுத்து குடிக்கும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நம்ம தொட்டு பார்க்கும்போது கம்பு வந்து கூழ் வந்து கையில் ஒட்டாது நம்மளுக்கு. இப்போ நான் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு மோர் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த மோரை வந்து நம்ம இந்த கம்புக்கூழ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு கையை நல்லா கழுவிட்டு கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு அவ்வளோதான், நம்ம கம்புக்கூழ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை குடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி கம்புக்கூழுக்கு வந்து என்னென்ன சைட் டிஷ்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னா, வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம். அதுக்கு பிறகு கருவாடு வந்து தனியாக செஞ்சுருக்கேன். கருவாடு வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கம்பில் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்து கம்புக்கூழ் குடிச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஊறுகாய் எடுத்திருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான சிம்பிளான கம்புக்கூழ் ரெடி ஆகிடுச்சு. இந்த கம்புக்கூழ் வந்து நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.